ஹாய் நண்பர்களே, வாரிசுக்காக ஏங்கிய பாண்டு குந்தியிடம் நீ வாரிசை உருவாக்குன்னு கெஞ்சினார். ஆனா குந்தி அதிர்ச்சியாகி நான் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம், இப்படி பேசாதீங்கன்னு மறுத்துட்டாங்க. பாண்டுவோ விடல. குந்தி, உன் கணவன் நான் கெஞ்சிறேன், பிள்ளை பேருதான் வாழ்க்கையில முக்கியம், என் குலத்தை காப்பாத்த தயவு செய்து ஒரு அந்தனர் மூலமா எனக்கு வாரிசை தான்னு பணிந்தார். அப்போதான் குந்தி ஒரு ரகசியத்தை உடைச்சாங்க. குந்தி, மன்னா, இளமையில துர்வாச முனிவர் எனக்கு ஒரு வரம் கொடுத்தார். நான் யார நினைச்சு மந்திரம் சொன்னாரும் தேவர்கள் மூலம் எனக்கு பிள்ளை பிறக்கும். பாண்டு சந்தோஷத்துல துள்ளி குதிச்சார். குந்தி, முதல்ல தர்மதேவனை நினைன்னு கட்டளையிட்டார். தர்மம் தவறிடக்கூடாதுன்னு. குந்தி மந்திரத்தை சொன்னதும் தர்மதேவன் தோன்றி ஒரு அழகிய மகனை கொடுத்தார். அசரீரி ஒலித்தது. இவன் நீதி தவறாதவன், இவனே யுதிஷ்டிரன். அடுத்து, பாண்டு, நமக்கு பலசாலி வேணும், வாயு தேவனை நினைன்னு சொன்னார். குந்தி மந்திரத்தை சொன்னதும் வாயுதேவன் தோன்றி பலம் பொருந்திய இன்னொரு மகனை கொடுத்தார். அசரீரி ஒலித்தது. இவன் பலசாலிகளில் சிறந்தவன், இவனே பீமன். கடைசியா பாண்டு, நமக்கு உலக புகழும் வீரமும் வேணும், தேவர்களின் தலைவனான இந்திரனை வரவழைன்னு சொல்லி ஒரு வருஷம் நோன்பு இருக்க சொன்னார். நோன்பு முடிஞ்சதும் குந்தி இந்திரனை அழைச்சாங்க. இந்திரன் தோன்றி ஒரு திறமை வாய்ந்த மகனை கொடுத்தார். அசரீரி ஒலித்தது. இவன் பெரும் சாதனையாளன், இவனே அர்ஜுனன். இப்படித்தான் பாண்டுவின் வம்சம் தழைக்க தர்மன், பீமன், அர்ஜுனன் என முதல் 3 பாண்டவர்கள் பிறந்தாங்க. ஆனா நகுலன், சகாதேவன் எப்படி பிறந்தாங்க? குந்தி ஏன் இன்னும் 2 பிள்ளைகளை பெக்க மறுத்தா? அடுத்த ரகசியத்துக்காக காத்திருங்க.